நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் அமாவாசைக்கு என்ன தளிகை பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பரங்கிக்காய் போட்டு குழம்பு பண்ண போகிறேன். தக்காளி ரசத்துக்கு வாழைக்காய் கரமிது பண்ண போகிறேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சோண்டு குழம்புக்கும் கொஞ்சோண்டு கரமிதுக்கும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரெப். எப்போவுமே இது வந்து ப்ரீ ப்ரெப் எல்லாம் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு பண்ணால் தான் வந்து மீதி வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி. புளியை வந்து கரைச்சி வச்சுட்டுருணும். பருப்பும் வந்து நனைச்சி வச்சுட்டுருக்கேன். மினிமம் அரை மணி நேரம் பருப்பு ஊறணும். அதுக்குள்ளே காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ அரை மணி நேரம் பருப்பு ஊறினதுக்கப்புறமா நான் வந்து இது ரைஸ் குக்கரில் ஏற்ற போகிறேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி. ஸோ இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து பருப்பு அதில் வச்சு வேக வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். ஸோ ரைஸ் குக்கரில் கொஞ்சோண்டு இந்த பருப்பில் மஞ்சளும் போட்டு ரைஸ் குக்கரை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். புண்ணியத்துக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த ரைஸ் குக்கர் இன்னும். ஸோ இப்போ பார்த்தேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கருமிதுக்கு வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜலம் எடுத்துட்டுருக்கேன். இதில் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டேன்னா திருப்பாவை ஓடின்ட்டுருக்கு. நான் முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எப்போ நீங்கள் தளிகை பண்ணாலும் நல்ல பெருமாள் பாசுரங்களாக பெருமாள் ஸ்லோகமாக சொல்லிட்டு தளிகை பண்ணால் ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே திருப்பாவை தான் சொல்லுவேன். ஸோ திருப்பாவை பின்னாடி ஓடின்ட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் அது அப்படியே லைனாக நித்யானுசந்தானம் கண்டினியூ ஆகும். பட் எனிவே திருப்பாவை மெயின். சமையல் பண்ணும்போது திருப்பாவை சொல்லணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும். சும்மா ஒரு அரை பாத்திரத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வட்டாவான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா ஒரு நல்ல பாயில் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா வாழைக்காயை சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி ஒரு 3ஆவோ 2ஆவோ சாப் பண்ணி நீங்கள் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு ஹார்ட்லி ஒரு 3 minutes to 4 minutes தான் அந்த இப்படி கொதிக்கணும். அதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் அந்த 3 minutes to 4 minutesக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காயோட தோல் எல்லாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுது. டக்குன்னு ஆஃப் பண்ணி கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கினதுக்கப்புறமாவும் அது அந்த சூடு தண்ணியிலேயே ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே சாதத்தையும் வந்து ஊற வச்சுட்டேன். சாதம் வந்து அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சாம்பார் பண்ணலாம். சாம்பாருக்கு சாம்பார் பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றியாச்சு. அது நல்லா சூடாகிடுத்து. நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அதை பொடி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போடணும் அவசியம் இல்லை. கட்டி போட்டாலும் கரைஞ்சிரும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கீத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். வாசனைக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காயை நல்லா சாப் பண்ணி எடுத்ததை இதில் வந்து சேர்த்துட்டேன். ஒரு 2 minutes கழித்து நான் வந்து புளி ஜலத்தை சேர்த்துட போகிறேன். ஸோ புளியிலேயே வந்து இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துடும். இந்த புளி ஜலம் இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் சேருங்கோல. ஏன்னா சாம்பார் எவ்வளோ வேணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்றாளா 6 பேர் சாப்பிட்றாளா இந்த மாதிரிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜலம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே குழம்புக்கு ஒரு சின்ன மசாலா மாதிரி ஒன்று அரைக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, தக்காளி ஒரு 2 ஸ்பூன், தேங்காய் அரை தக்காளி தான் சேர்த்துட்டுருக்கேன். அரை தக்காளி ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் சாம்பார் பொடி. எவ்வளோ சாம்பார் பொடி நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவீங்களோ, இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவீங்களோ 3 ஸ்பூன் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாம்பார் பொடி டேரெக்டாக குழம்புல போடாமல் இந்த மிக்சர் ஜாரில் அந்த சாம்பார் பொடியும் சேர்த்து கொஞ்சோண்டு ஜலம் விட்டு நல்லா கூழாக மையாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் குழம்பு கொதிச்சுட்டுருக்கு. இதை நான் வந்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இன்னும் வந்து புளிஜலம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டு வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்து உப்பு சேர்த்து இறக்கிட்டோன்னா உப்பு சேர்த்து பருப்பு சேர்த்து இறக்கிட்டோன்னா குழம்பாயிடுது. பட் ஓகே, இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். இந்த மசாலா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். ஸோ அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதுக்குள்ளே பரங்கிக்காய் வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது போடணும், இந்த மசாலாவை போடணும். இன்னொரு பக்கத்தில் நான் வந்து ரசத்துக்கு ஏற்றிருக்கேன். வெறும் புளிஜலம், டொமேட்டோ, கருவேப்பிலை அது 3த்தையும் போட்டு அதை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அந்த டொமேட்டோ வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம பருப்பு ஆயிடுத்து. ரைஸ் குக்கர்லேருந்து இறக்கிட்டேன். நல்லா தான் வெந்திருக்கு. ரைஸ் குக்கரில் வச்சுமே சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சுட்டுருக்கிறதையும் சேர்த்துட்டு ஒரு 2 to 5 minutes கண்டிப்பாக கொதிக்கணும். ஏன்னா தேங்காய் பச்சை, டொமேட்டோ பச்சை எல்லாமே பச்சை. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாத்துந்துக்கு இங்கே கொதிச்சுடுத்து. அதனால் எவ்வளோ சாத்துந்து பொடி தேவையோ அவ்வளோ சாத்துந்து பொடி சேர்த்துன்ட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டுலாம். ஸோ சாத்துந்துக்கு தேவையான அளவு
கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் அது கொதிக்கட்டும். அவ்வளோதான். சாத்துந்து பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சாத்துந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கடைசியில் புளி ஜலத்தை விட்டு அது நுரைச்சி வந்த உடனே இறக்கிட்டா சாத்தும்து ஆகிடுது. நான் சாத்தும்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாத்தும்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 விதம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது நம்ம சேனல் எல்லாம் பாருங்கள். எல்லா ரசமுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ புளி ஜலமும் சேர்த்தாச்சு. அது நுரைச்சி வந்த உடனே இறக்கிட வேண்டியது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பும் வந்து நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ அந்த அரைச்சி வச்சதை போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா கொதிச்சுடுத்து. அதுக்கப்புறம் நான் இப்போ கடைசியாக பருப்பும் சேர்த்துட்டேன். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் அது 5 to 7 minutes நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பாருங்கள் நல்லா அந்த பருப்பு, அந்த புளிஜலம், அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒத்தாப்பில் நல்லா சாம்பார் நல்லா வரும். ஸோ நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் சாம்பார் ரெடி எடுத்து சாம்பாரை இறக்கிடலாம். ஸோ ரசமும் ஆகிடுத்து. அது நுரைச்சி வந்த உடனே இறக்கிட்டேன். நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன், வெரி சாரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருமிது பண்ணிடலாம். கருமிதுக்கும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த துருவினதை நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். நான் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும்னு. ஸோ ஒரு கடாய் வச்சுட்டுருக்கேன். இந்த கடாயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன். இது சும்மா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் பண்ணலாம். ஸோ தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி வந்து துருவி எடுத்துகிட்டு இருந்த இஞ்சி, அதை வந்து சேர்த்துட்டுருக்கேன். இந்த வாழைக்காயும் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி வச்சோம் இல்லையா, அது ஒரு 2-3 minutes இந்த சூடு தண்ணியில் இருந்ததுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்து நீங்கள் நார்மலாக தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சாலே இந்த வாழைக்காயோட தோல் வெளில வந்துடும். இப்போ இந்த எப்படி நீங்கள் உருளைக்கிழங்குக்கெல்லாம் தோலை உரிப்பேளோ அதே மாதிரி வாழைக்காயோட தோலும் ஈஸியாகவே வெளியில் வந்துடும். அதை எடுத்துகிட்டு நார்மல் கிரேட்டர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சீவினேல்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீளமாக கிடைக்கும். அதை சீவினதை இதில் சேர்த்துட்டுலாம். இப்போ நம்ம தாளித்தோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டுலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டோன்னா, உப்பும் கடைசியில் வந்து தேங்காய் சேர்த்துட்டோன்னா இந்த வாழைக்காய் பொடி மாஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக ஆகிற ரெசிபி அண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டில். எனக்கு ஆக்சுவலி பார்த்தேன்னா இந்த பொடி மாஸ் எல்லாம் பெருசாக பிடிக்காது. நான் வந்து இந்த வாழைக்காய் காரக்கறி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மிளகா பொடி உப்பு போட்டு நார்மலாக வதக்குவோமே, அந்த மாதிரி வதக்கினா தான் பிடிக்கும்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது என்னமோ தெரியல, ஒரு நாள் 2 நாள் எப்போவே மாமியார் பண்ணால் பார்த்தா எனக்கு என்னமோ அதை விட இதுவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தோணிடுது. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. மெயினாக நீங்கள் தாளிக்கும் போது அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சோண்டு பெருங்காயம் இதை போட்டு நல்லா தாளித்து அதுக்கு மேலே நீங்கள் இந்த துருவின வாழைக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தேங்காயும் மெயின், நீங்கள் கொஞ்சம் நிறைய தேங்காய் சேர்த்துலனா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப அற்புதமான கறிமீது இது, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பாருங்கள், நம்ம சமையல் ரொம்ப குவிக்காக ஹார்ட்லி ஒரு 30 to 40 minutes எல்லாமே ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்க, பரங்கிக்காய் குழம்பு, சாதம், களத்துக்கு பருப்பு, சாதமும் ஆகிடுது. ரீசெண்டாக நான் பார்த்தேன்னா ஆழ்வார் திருநகரியில் ஒரு மாமி ஆற்றுல சாப்பிட்டேன் இந்த வாழைக்காய் கருமிது பொடி மாஸ். எக்ஸலண்ட்டாக இருந்தது. எனக்கு தெரியல, அந்த பக்கமே இந்த வாழைக்காயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆழ்வார் திருநகரி பக்கம்லாம். அதுவும் அவள் பண்ணது இன்னுமே நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.